வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு 6வது பகுதியில் நான் உங்களோடு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அதற்கு முன் என்னை பற்றிய நான் சில தகவல்களை உங்களுக்கு நான் தர வேண்டும். ஒன்று, நான் பாடசாலை சென்று படித்ததில்லை, அதிகமாக படித்ததில்லை. ஏதோ என் அறிவுக்கு எட்டிய அளவு ஒரு கொஞ்சம் தான் நாங்கள் படிக்க வேண்டியதாக இருந்தது. நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஒரு மேடையில் ஒரு தலைவர், ஒரு அறிஞர் பேசிக்கொண்டிருக்கிறார் இலக்கியத்தை பற்றி. அவர் இலக்கியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அதை நன்றாக கேட்டுவிட்டு அடுத்த நாள் அவரிடம் சென்று, அவர் எனக்கு அறிமுகமானவர், அடுத்த நாள் அவரிடம் சென்று இலக்கியம் என்றால் என்ன என்று அவரிடம் நான் கேட்டேன். அருமை ஐயா, அவர் பெயர் சுப்பிரமணியம் என்று, சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இலக்கியங்களை பற்றி நிறைய நல்லா அழகாக பேசக்கூடிய ஒரு மகான் இல்லை, ஒரு அறிவு ஜீவி என்று தான் சொல்ல வேண்டும். நான் இதை இப்படி கேட்கின்ற பொழுது அவர் எனக்கு 2 புத்தகங்களை கொடுத்தார். ஒன்று அன்னைக்கு, அது வரதராசன் ஐயா அவர்கள் எழுதிய அன்னைக்கு, அடுத்தது கரித்துண்டு என்ற 2 புத்தகங்களை அவர் எனக்கு தந்தார். இலக்கியத்தை பற்றியும் அவர் சில விளக்கங்களையும் என்னிடம் சொன்னார். அப்பொழுது எனக்கு ஒரு 18 வயசு தான் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பின்னர் எனக்கு அந்த வரதாசன் ஐயா எழுதிய சில புத்தகங்களை படிக்க வேண்டிய என்றால் அவர் எழுதிய புத்தகங்களாக பார்த்து வாங்கி படித்தேன். அதில் ஒன்று இந்த அகல் விளக்கு என்ற ஒரு நண்பர்களுக்கிடையிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வை பற்றி நல்லா அழகாக இருந்தது. அதை படித்து அதன் மூலம் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். பின்னர் ஒன்றொன்றாக காலப்போக்கில் சின்ன சின்ன புத்தகங்களையும் படித்து கொண்டிருந்தேன். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் வரக்கூடிய முக்கியமாக தமிழ்வாணன் ஐயா அவர்கள் எழுதுகின்ற புத்தகங்கள், அது 25 பைசாவுக்கு கிடைக்கும். அது பெயர் கல்கி வார இதழாக வரும். அந்த புத்தகங்கள் நிறைய துணுக்கள் கிடைக்கும், அதையும் வாங்கி படித்தேன். அப்படி பெரிய பெரிய புத்தகங்களை படித்தேன். கற்றுக்கொண்டேன் என்று சொல்வதை விட படித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஞானிகள், பெரிய அறிவாளிகள். அவர் மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்கள், சில விஷயங்களை நறுக்காக இலக்கிய தகவல்களை அப்படியே அள்ளி வீசி பேசக்கூடிய நிறைய அறிஞர்களாம் இருக்க. அவர்களை போன்ற நாம் இல்லை. அவருக்கு கால் தூசி அளவுக்கு நம்மளால் பேச முடியாது. இருந்தாலும் சில தகவல்களை, படித்த தகவல்களை, அனுபவத்தினுடைய தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதில் இந்த படித்தது இப்படி படித்தேன். மணிமேகலை படித்தேன், அதில் சில விடயங்களை புரிந்து கொண்டேன். கண்ணகி காவியம் படித்தேன், அதன் மூலமாக சில கருத்துக்களை தெரிந்து கொண்டேன். சீவக சிந்தாமணி படித்தேன், அதன் மூலம் சில கருத்துக்களை தெரிந்து கொண்டேன். எல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன கருத்துகள். அந்த கருத்துகள் நமக்கு நம் வாழ்வியலுக்கு தேவையான சில ஆழமான கருத்துக்கள் என்றபடியாய் அவை படித்து ஒரு அழகை நான் அதை உள்வாங்கி கொண்டேன். இப்படி இதையே நான் உங்களிடம் பேசுகிறேன் என்றால், இப்போ நம்மவர்கள் நிறைய பேர் கற்றுக்கொள்வதில் குறைபாடு நிறைய இருக்கிறது. பாடசாலை செல்கின்றார்கள், படிக்கின்றார்கள், என்னதான் படிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. சில கேள்விகள் கேட்டால் கூட அவர்களால் பதில் சொல்லக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் பெரிய படிப்பு படித்திருப்பார்கள். உலக விளக்கங்கள் ஒன்றுமே அவர்களுக்கு தெரிந்ததாக எனக்கு தெரியவில்லை. நம்ம கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவர்களுக்கு கற்கின்ற ஒரு சூழல் நிறைய இருந்தும் கற்றுக்கொள்ளாது சில விடயங்களை அவர்கள் காலத்தை வீணாக செலவு செய்கிறார். நான் கற்றிருந்தால் எனக்கு இன்னும் எவ்வளவோ பெரிய ஒரு எங்கேயோ இருந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த படிக்காத ஒரு தாக்கம் எனக்கு இன்னமும் இருக்கிறது. படிக்கவில்லையே என்று ரொம்ப வேதனைப்படுவதும் உண்டு. நல்லா நன்றாக படித்திருந்தால் இன்றைக்கி இதையாவது ஒரு சாதனையாக புரிந்திருக்கலாம், ஒன்றுமில்லை.
அப்படியே போய் கொண்டிருக்கிறது. அது அங்கே நிற்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பற்றி நான் சொல்லிட்டேன். என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, இப்போ இந்த காதலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வாரேன். காதல் என்றால் என்ன? இதன் மூலமாக நமக்கு என்ன இதன் மூலமாக நமக்கு நம்மளுடைய வாழ்வியல் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது அப்படி என்ற ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிந்த கருத்து. அது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுங்கள். இது 1வது பகுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து 2வது பகுதியில் நான் உங்களுக்கு இதை பற்றி பேசுகிறேன்.